21 கெஸ்ஸிங்கில நாம 879, 679 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். இப்போ போர்டு கெஸ்ஸிங்கில இந்த கிராஸ் பேட்டர்னில் ஸ்ட்ரைட்டில் எப்படியெல்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே 0, 8, 8, 9 அப்படின்னு இருக்குது. இங்கே நாம் அதே மாதிரி 8, 0, 9 ஓகே 9. இப்போ இந்த 8ன்ற நம்பர் இங்கே நிற்கிது. ஒருவேளை 8ன்ற நம்பரு சி போர்டு இறங்கலாம். ஓகேவா? 8ன்ற நம்பரு நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் 8 அப்படின்ற நம்பரு மேட்ச் ஆகுதா பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த எடுத்துக்கங்க. இந்த 9, 8 அங்கேருந்தே அப்படியே மேட்ச் பண்ணிக்கங்க. 9, 8, 1, 6, 6 அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு 0, 8, 1, 6 திரும்பவும் 6 அப்படின்ற நம்பர் இறங்கலாம். இல்லை அதுக்கு மேலே போனால் 9 அப்படின்ற நம்பரு இங்கே வரலாம். ஓகே, அந்த 6ன்ற நம்பர் இல்லை 9ன்ற நம்பர் மேட்ச் ஆகுதா பாருங்கள். இந்த கிராஸில் பாருங்கள், இது வந்து 2 இடத்துல மேட்ச் ஆகிருக்கு. இந்த 9, 0, 8, 7ன்னு சொல்லி இந்த நம்பரு இங்கே இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த 0வில் ஆரம்பித்து மேலேருந்து கீழே 0, 9, 8, 7 அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 8, 1, 6, 6 அப்படின்ற நம்பரு இங்கே பாருங்கள் 8, 1, 6, 9. ஸோ இந்த 9, 6 அப்படின்ற நம்பர் தான் இங்கே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 9ல் ஆரம்பித்து இந்த 1, 6, 6ன்ற நம்பரில் முடிகிற மாதிரியே இங்கேயுமே வந்து 8, 1, 6, 6 அப்படின்னு வருது. இந்த பக்கம் 8, 1, 6, 9 அப்படின்னு சொல்லி வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 0, 9, 8, 7 அப்படின்னு இருக்குது. ஸோ நாம் அப்போ இந்த சி போர்டை பொறுத்த வரைக்கும் நாம் 9 இல்லை 7, 8ன்ற நம்பரு இல்லை 6, 7 இந்த மெத்தடில் பார்க்கும்போது நம்ம 8 அப்படின்ற நம்பரு மேட்ச் ஆகுது. அப்போ 6, 7, 8ன்ற நம்பரு இல்லை 9ன்ற நம்பர் மேட்ச் ஆகுது. அதிகபட்சம் நமக்கு இந்த மெத்தடில் 6ன்ற நம்பர் தான் நமக்கு மேட்ச் ஆகும். ஏன் அப்படின்னா இதனுடைய செட்டு பார்த்திங்கன்னா இந்த 6, 0, 8, 9 அப்படின்றது தான். இங்கே பாருங்கள் 6, 0, 8, 9. ஸோ அந்த மாதிரி 8, 0, 9, 6 அப்படின்ட்டு 6ன்ற நம்பரு நமக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இங்கே இதில் 8, 1, 6, 6 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 8, 1, 6, 6ன்னு இருக்குது. ஸோ அப்போ நமக்கு 6ன்ற நம்பரு சி போர்டு மேட்ச் பண்ணி பாருங்கள். 6 மற்றபடி இந்த 7மே நாம் எடுத்திருக்கோம். இந்த 7மே மேட்ச் ஆகுது. இங்குமே வந்து இந்த 7ன்ற நம்பர் மேட்ச் ஆகுது. 9ன்ற நம்பருமே மேட்ச் ஆகுது. இங்குமே 9ன்ற நம்பர். ஓகேவா? அப்போ இதில் நமக்கு 6, 9, 7 அப்படின்ற நம்பர் மேட்ச் ஆகுது. 8ன்ற நம்பரு இங்கே மேட்ச் ஆகுது. அப்போ நமக்கு இந்த 6, 7, 8, 9 4 நம்பரு சி போர்டில் எனக்கு வந்து 6ன்ற நம்பரு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன நம்பர் எடுத்திருக்கீங்கன்னு பாருங்கள். அதோட இந்த பேட்டர்ன் உங்களுக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு வச்சு பாருங்கள். ஓகேங்களா? அதனால் நான் வந்து 6ன்ற நம்பரை எடுக்கிறேன் இந்த பேட்டர்ன்லாம் பார்த்து. உங்களுக்கு நீங்கள் எடுத்த கெஸ்ஸிங்கில் இந்த பேட்டர்னில் ஒத்து போச்சுன்னா அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? சி போர்டு நாம் 6 அப்படின்னு எடுத்திருக்கோம். 7, 8, 9மே சப்போர்ட்டுக்கு எடுத்திருக்கோம். இப்போ இது பாருங்கள் பி போர்டு. பி போர்டுக்குமே நமக்கு அந்த மாதிரியே தான் மேட்ச் ஆகுது. எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள் 1, 6, 6 தான் நமக்கு. திரும்பவும் அந்த 1, 6, 6ன்ற நம்பரே தான் நமக்கு 6ன்ற நம்பரே தான் வருது. 1, 6, 6ன்னு தான் நமக்கு அந்த 8, 1, 6, 6 அப்படின்னு தான் இறங்குது. சொல்கிறதுக்கு இல்லை, அந்த மாதிரி இங்குமே வந்து 1, 6, 6 அப்படி மாதிரி இறங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே 0, இங்கே 1, அதனால் இங்கே 6, இங்கே 5 அப்படின்னு வரலாம். ஓகேவா? ஆனால் மேக்ஸிமம் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த 9 அப்படின்ற நம்பரு எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஏ போர்டில் இன்னுமே நம்ம கவனமாக சார்ட்டு பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை எடுத்துருக்கேங்க. பாருங்கள் 6, 2, 1, 9ன்னு சொல்லிட்டு நமக்கு இங்கேருந்து வந்து இந்த நம்பர் வந்திருக்கு. 6, 2, 1, 9. இது எப்படியெல்லாம் நமக்கு மேட்ச் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். இங்கேருந்து பார்த்துட்டு வரோங்க. பாருங்கள் 2, 1, 9, 7. இங்கே பாருங்கள் 2, 1, 9, 7. இதில் பாருங்கள் 2 அப்படின்னு இருக்குது, 1, 9 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? அடுத்து இந்த 7ன்ற நம்பரு இந்த பி போர்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது இங்கே பாருங்கள்
6, 1, 2, 9 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள் நம்பரில் பாருங்கள். அதுக்கப்புறம் 8ன்ற நம்பர் இருக்குது, 7ன்ற நம்பர் இருக்குது. அதையும் பார்த்து வச்சுக்கங்க. இந்த 2, 9, 1, 6 எப்படி மேட்ச் ஆகிருக்கு பாருங்க. இப்போ 2, 6, 1, 9ன்னு சொல்லிட்டு ஏ போர்டில் 9 அப்படின்ற நம்பரு இந்த சார்ட் இந்த கிராஸ் படி கரெக்டாகவே வந்திருக்கு. இது ஒன்று, இது ஒன்று. 6, 1, 2, 9. இங்கே மேலேருந்து கீழே வந்தீங்கன்னா 9, 1, 6, 2. இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 6, 2, 1, 9 அப்படின்னு சொல்லிட்டு கிராஸில் உட்காந்துருக்கு. அதனுடைய ஆப்போசிட் கூட பாருங்கள் ஒரு டைம் வந்திருக்குங்க பாருங்கள். 6, 1, 9, 7. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2ன்ற நம்பருக்கு ஆப்போசிட். ஸோ இந்த மாதிரி கிராஸில் வரும்போது நம்ம அதை எடுத்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது 6, 1, 9, 7ன்னு இருக்குது. இங்கே 6, 2, 1, 9 அப்படின்னு இருக்குது. அப்போ இங்கே 6ன்ற நம்பருக்கு 6 வந்துச்சு. இந்த 7ன்ற நம்பருக்கு 2 வந்துச்சு. இப்போ இந்த கேப்பில் இருக்கிற நம்பர் 1, 9 மட்டுமே தான். ஸோ அந்த 1, 9ல் நம்ம வாட்ச் பண்ணும்போது இந்த 1 அப்படின்ற நம்பர் வந்துருச்சு அப்படின்னா, இந்த 1ன்ற நம்பர் நமக்கு இங்கே வந்துருச்சுன்னா, நமக்கு அடுத்த நம்பர் ஒரே நம்பர் தான் இந்த 9ன்ற நம்பர். அந்த 9ன்ற நம்பரை இங்கே வச்சு நாம் ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி போர்டு கெஸ்ஸிங் எடுக்கலாம். நம்ம நேற்றுமே போர்டு கெஸ்ஸிங் எடுத்தோம். ஆனால் ஒரு நம்பர் 2 நம்பர் அப்படின்னு செலக்ட் பண்ணுறோம். ஆனால் எல்லாத்தையுமே பார்க்க முடியல. பாருங்கள், நான் ஒரு 2 நம்பர் எடுக்கிறேன். அது இந்த மாதிரி பேட்டர்னில் இருந்தால் நீங்களுமே இது மாதிரி பார்த்து இன்னொரு நம்பர் நீங்களும் ஒரு 2 நம்பர் எடுத்திங்கன்னா அந்த 4 நம்பரில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பராவது மேட்ச் ஆகும். இங்கேயுமே பாருங்கள் 6, 7ன்னு இருக்குது. சரி, இந்த 6ன்ற நம்பருக்கு 6 அப்படின்னா இந்த 2ன்ற நம்பருக்கு இங்கே 7ன்ற நம்பருக்கு இங்கே 7 இருக்குது, இங்கே 2 வந்துச்சு. ஸோ இந்த 6ன்ற நம்பருக்கு 1 வந்துச்சு, இந்த 4ன்ற நம்பருக்கு 9 வந்துச்சு. இதே பாருங்கள், இந்த 4 நம்பருமே அப்படியே கரெக்டாக எப்படி ஆப்போசிட் வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து ஒரு 2 நம்பர் 3 நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்னுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்து உங்களுக்கு சூப்பராக மேட்ச் ஆகும். இங்கே பாருங்கள் 6ன்ற நம்பருக்கு ஃபஸ்ட்டு 6ன்னு டைரெக்டாக வந்துச்சு. ஓகேவா? அப்புறம் பாருங்கள் இந்த 7ன்ற நம்பருக்கு ஆப்போசிட் 2 வந்துச்சு. அப்புறம் இந்த 6ன்ற நம்பருக்கு 1ன்ற நம்பர் ஆப்போசிட் வந்துச்சு. ஸோ இந்த 4ன்ற நம்பருக்கு 4 தான் வரணும்னு சொல்லிட்டு தான் நம்ம 4ன்ற நம்பருமே ஏ போர்டில் 0, 4ன்னு எடுத்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக 9 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி மெத்தடும் பார்த்து வச்சுங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த மெத்தடில் வந்து இந்த 2, 1, 9 அப்படின்னு வந்தால் நமக்கு அது 0 வரும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். 2, 1, 9, 0ன்றது ஒரு செட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு இந்த மெத்தடில் 0 வருமா அப்படின்னு சொன்னால் தெரில. ஆனால் இந்த மெத்தடில் இப்போ என்ன மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8ன்ற நம்பர் மேட்ச் ஆகுது. இங்கே பாருங்கள் 9, 1, 2, 8 அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள் இங்கே நமக்கு 7ன்ற நம்பர் மேட்ச் ஆகுது. 2, 1, 9, 7ன்னு சொல்லி. இந்த இடத்துல பாருங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. 2, 1, 9, 7 அப்படின்னு. இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து 8, 7 தான் கிடைக்குது. இது ஸ்ட்ரைட்டில் மொத்தம் இந்த 6 நம்பருமே பார்க்கும்போது 6, 1, 9, 2, 8, 7 அப்படின்னு சொல்லி. இப்போ நமக்கு இந்த மெத்தடில் 8, 7ன்றது தான் நமக்கு மேட்ச் ஆகுது. இந்த கிராஸ்லையுமே வந்து நமக்கு இங்கே மேலேருந்து 9, 1, 2, 8 அப்படின்னு மேட்ச் ஆகுது. இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு 2, 1, 9, 7ன்னு மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ நம்ம 7, 8ன்ற நம்பரை பி போர்டில் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னும்போது அது எதுவும் செட் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த 1, 6, 6ன்ற நம்பரில் மேட்ச் பண்ணி பாருங்கள். அப்படியுமே செட் ஆகலை அப்படின்னா இந்த 1, 6, 5 அப்படின்ற நம்பரில் மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதெல்லாம் உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொன்று பார்க்கலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள் 9, 2, 1, 6. 9, 2, 1, 6. இப்போ இதை நமக்கு இங்கே அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கே அந்த ரிசல்ட் 4 நம்பருமே இங்கே நமக்கு அப்படியே 9ன்னு சொல்லிட்டு ஏ போர்டில் வந்துச்சு. இப்போ 2, 1, 9 அப்படின்னு வந்தால் அதுக்கடுத்து எப்படி வரும் அப்படின்னா இதே மாதிரி கிராஸில் நாம் இந்த 1, 6 இந்த 1, 9க்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு செட்டாக எடுக்கணும் நம்ம நம்பர். 1, 6, 1, 9 ஏற்கனவே எங்கேயாவது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குதான்னு பார்த்து அந்த நம்பரை நாம் கரெக்டாக எடுக்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது 5ன்ற நம்பர் தான் நமக்கு மேட்ச் ஆகுது. எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 5, 9, 1 அதாவது கீழே இருந்து மேலே பாருங்கள் 1, 9, 5 அப்படின்னு சொல்லி இந்த பாருங்கள் 7, 1, 9 அதில் இங்கே 5, 9, 1, 7. ஓகே, இதை பார்த்துக்குங்க.
இப்போ நமக்கு இந்த 591 அப்படின்ற நம்பரு 591. இப்போ இந்த 591 இங்கே 960 அந்த மாதிரி வந்தது. இப்போ இங்கே பாருங்கள், அந்த மாதிரி இங்கே 195 அப்படின்னு வரலாம். அதே மாதிரி இங்கே 165 அப்படின்னு வரலாம். அந்த 165 இங்கே பாருங்கள் 165. அப்போ நமக்கு இந்த பக்கம் வந்து 195மே இந்த பக்கம் 165மே மேட்ச் ஆகுது. அப்போ 5ன்ற நம்பரு மேட்ச் ஆகுது நமக்கு. அப்போ 785 அப்படின்ற நம்பரு பி போர்டில் செட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த 162 அப்படின்ற நம்பரும் மேட்ச் ஆகலாம். இந்த 162 இங்கே 192. இந்த 192 தான் நமக்கு இங்கேருந்து வந்தது. ஓகேவா? அதாவது எங்கேருந்துன்னா இங்கேருந்து வந்தது. ஸோ இப்போ நமக்கு இந்த பக்கமே வந்து ஒரு 162 அப்படின்னுமே வரலாம். 162 ஏன்னா 9 இங்கேருந்து பாருங்கள் 92, அதாவது இங்கே சி போர்ட்லேருந்து 92 அப்படின்னு சொல்லி வரலாம். இங்கே பாருங்கள் 925 அப்படின்னு கிராஸ் அடிக்குது. இங்கே பாருங்கள் 92. ஸோ இந்த மாதிரி கிராஸில் வந்து ஏ போர்டில் நமக்கு பி போர்டில் 92 அப்படின்னுமே இறங்கலாம். இந்த 92. அதுக்கடுத்து இந்த 92 எந்த இடத்துல கிராஸில் வந்துக்குது பார்த்தீங்கன்னா, இந்த உள் நம்பருங்களில் தான் வந்திருக்கு இந்த 92. ஸோ அப்போ நமக்கு பி போர்டில் 2ன்ற நம்பர் வரத்துக்குமான வாய்ப்புமே இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் 192, இங்கே 192, இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 192, இங்கே மேலேருந்து கீழே 261. அப்போ இங்கே கீழே இருந்து அப்படியே நமக்கு 162 அப்படின்னு வரும்போது இந்த இடத்துலேருந்து நமக்கு 192 அப்படின்னு மேட்ச் ஆச்சுன்னா பி போர்டு 2 வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. பார்த்துங்க இதெல்லாம் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். 7, 8, 5, 2ன்னு 4 நம்பர் நம்ம எடுத்திருக்கோம். அதில் எனக்கு வந்து 2ன்ற நம்பரு நல்லா மேட்ச் ஆகுது. அதனால் பார்த்துங்க. அப்போ 26, அதாவது நான் கெஸ் பண்ணுறது இதுலேருந்து 26 அப்படின்ற ஒரு பிசி நான் கெஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஏ போர்டுக்கு பார்ப்போம். இப்போ இந்த ஏ போர்டு பாருங்கள், இந்த 608 அப்படின்ற நம்பரு தான் நமக்கு வந்து நல்லா மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 60 அப்படி இல்லைன்னா இந்த 069, 067. ஸோ திரும்ப நமக்கு எல்லா போர்ட்லேயுமே அந்த 7, 8, 6, 9 என்ற நம்பரே தான் மேட்ச் ஆகுது. ஒரு 7, 3, 4. 7, 3, 4. இதில் பாருங்கள், இந்த ஃபுல் நம்பருமே கீழேருந்து மேலே 7, 9, 2, 8, 4 அப்படின்ற நம்பர்லேருந்து நமக்கு இங்கே 7ன்ற நம்பருக்கு, இந்த 7ன்ற நம்பருக்கு இங்கே 7 கரெக்டாக வச்சுருங்க. அடுத்து இந்த 8ன்ற நம்பருக்கு இங்கே 3 அப்படின்னு வச்சுருங்க. அடுத்து வந்து நமக்கு இந்த 4ன்ற நம்பருக்கு 4, 4ன்ற நம்பருக்கு 4, 9ன்ற நம்பருக்கு 4 இருங்க. ஃபஸ்ட்டு கரெக்டாக போடுற மார்க்கு இங்கே பார்த்துங்க. ஜூம் பண்ணால் இங்கே இருங்க. இந்த 7 அப்படின்ற நம்பருக்கு 7. அடுத்து 3ன்ற நம்பரு, இங்கே 8ன்ற நம்பருக்கு இங்கே 3. இப்போ நமக்கு 4 இருக்குது. இந்த 4ன்ற நம்பருக்கு இங்கே 9க்கு 4ன்ற நம்பரு. இந்த 9க்கு 4ன்ற நம்பரு. இப்போ இந்த 2ன்ற நம்பர் இருக்குது. ஸோ அந்த 2ன்ற நம்பருக்கு 7 அப்படின்ற நம்பரு வரலாம். ஓகேவா? அதனால் அதாவது ஃபுல் ஆப்போசிட்டு தான். 3ன்ற நம்பருக்கு அங்கே 8. இந்த 3ன்ற நம்பருக்கு நாம் இந்த 8 மேட்ச் பண்ணுறோம். அடுத்து இந்த 4ன்ற நம்பருக்கு இந்த 9 நம்ம மேட்ச் பண்ணுறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த 7ன்ற நம்பர் இங்கே ஃபஸ்ட்டு 7 அப்படின்னு வந்துச்சு. அப்போ இந்த கேப்பில் நமக்கு இப்போ இருக்கிற நம்பர் 2 தான். இந்த 2ன்ற நம்பரு ஏ போர்டில் அப்படியே 2 அப்படின்னு மேட்ச் பண்ணுவோம். ஓகே, புரியுதா? பார்த்துங்க. இங்கே கீழே இருந்து 7, 9, 2, 8. இல்லை 7, 9, 2, 8. இங்கே 7, 3, 4, 2 அப்படி வைக்கணும். அந்த 9, 2 தான் நம்ம இங்கே 4, 2 இல்லை 2ன்ற நம்பரை இங்கே 7ன்னு செட் பண்ணணும். சாரி இங்கே 2ன்ற நம்பரை 7 அப்படின்னு செட் பண்ணணும். அப்போ ஏ போர்டில் 7 அப்படின்ற நம்பரு மேட்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி 067 அப்படின்ற நம்பரை இந்த இடத்துல நாம் இங்கே 067ன்னு சொல்லி நாம் ஏ போர்டில் 7 செட் பண்ணலாம். அப்போ 726 அப்படின்ற ஒரு நம்பரு இந்த மெத்தடில் எடுக்கலாம்.
அப்படி இல்லாமல் உங்களுக்கு இன்னும் இந்த இந்த சார்ட்டில் என்னென்ன மாதிரியெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதெல்லாம் வச்சு பாருங்கள். பாருங்கள் 197ன்ற நம்பர் இருக்குது. அதே மாதிரி இந்த 06ன்ற நம்பருக்கு நமக்கு ரிசல்ட்டில் 065ன்ற நம்பரு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த 06 கிராஸில் வந்து இங்கே 608 அப்படின்னு மேட்ச் ஆகிருக்கு. ஓகேவா? அதனால் பாருங்கள் இங்கேயுமே வந்து 016 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இங்கே 601 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஏ போர்டில் 1ன்ற நம்பரும் நிற்கலாம். 160 அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிராஸ் அடிக்கலாம். இப்படி 061 அப்படின்ற நம்பரு. அதனால் நான் வந்து 7ன்ற நம்பர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மெத்தடில் இந்த கிராஸில் செக் பண்ணி பார்த்து 8 இல்லை 9 இல்லை 1ன்ற நம்பரு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். பாருங்கள், இந்த போர்டு கெஸ்ஸிங்கில் நான் வந்து 726 அப்படின்னு செட் பண்ணுறேன். ஆனால் இன்னுமே சில நம்பரெல்லாம் நம்ம கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். அது உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். கேஎல்டிஆர் ரெண்டுமே வந்து இந்த நம்பரு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். கேஎல்டிஆர் ரெண்டுமே வந்து புக்கிங் எடுக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த நம்பரு கொடுத்துட்டு தான் இருக்கோம். புக்கிங் வந்து போயிட்டு தான் இருக்குது. கரெக்டாக வின்னிங் அமௌண்ட்டும் கரெக்டாக வந்துட்டு தான் இருக்குது. இன்னும் சில பேர் வந்து புதுசாக வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஏதாவது புக்கிங் கரெக்டான நம்பர் கொடுங்க, வின்னிங் அமௌண்ட் கரெக்டாக வர நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் நான் திரும்பவும் இந்த நம்பர் போடுறேன். பாருங்கள், இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், புக்கிங் பண்ணிக்கோங்க. போர்டு கெஸ்ஸிங்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் அது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்குது. இந்த வார சார்ட்டில் எப்படி கெஸ்ஸிங் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டாங்க. இப்போ இதில் பார்த்துக்குங்க, நான் அதனால் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், போன வாரத்தில் 00 அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேதியில் வந்திருக்கு 200ன்னு பெண்டிங் நம்பரு 0 இருந்துச்சு, அது ஓப்பன் ஆச்சு. இங்கே நல்லா பாருங்கள், இந்த 5461 ஓகேவா? இந்த 5461ன்ற நம்பரை பார்த்துங்க, கீழே இருந்து மேலே. ஓகேவா? மேலே பாருங்கள் 61, இந்த 54, அப்புறம் இந்த 00. ஸோ இது ஏன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், போன வாரம் நமக்கு 00 தான் அடிச்சுது. இது எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த 54ன்ற நம்பரு இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி இல்லை, இது வந்து உள் நம்பர் போர்டு நம்பர்லேருந்து தான் இது மாதிரி கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா எடுக்கலாம். வார சார்ட்டில் இந்த மாதிரி சூப்பராக மேட்ச் ஆகும். இங்கே பாருங்கள், 54ன்ற நம்பர் அப்படியே பிசியில் 54, 54 பிசி 654. அதுக்கு மேலே பாருங்கள் 61க்கு இங்கே 161. இப்போ இந்த கேப் நம்பர் அங்கே என்ன நிற்கிது அப்படின்னா 00 தான் நிற்கிது. ஸோ அந்த 00 இங்கே நமக்கு கரெக்டாக வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வார சார்ட்லையுமே மேட்ச் ஆகும். ஏபிபிசிஎஸ்சி கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ நமக்கு 410 அப்படின்ற நம்பரு இங்கேருந்து இப்படி பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகும். சிங்கிள் போர்டில் 401 அப்படின்னு சொல்லி இப்போ 410க்கு அடுத்து 4ன்ற நம்பரு அங்கே இறங்கியிருக்கும். ஆனால் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த கேப் நம்பர் சிங்கிள் போர்டு நம்பருமே கரெக்டாக இருக்கும். எப்படி அப்படின்னா இந்த பாருங்கள், இங்கே நமக்கு சி போர்டு வச்சுங்க. சி போர்டில் 4410 அப்படின்னு இறங்கியிருக்கு மேலேருந்து கீழே. 4410ன்ட்டு இங்கே பாருங்கள் அந்த நம்பரை. இங்கே பாருங்கள் 4ன்ற நம்பரு, இந்த 4, அதாவது ஃபஸ்ட்டு இந்த 4 வந்துச்சு 84. ஆனால் இங்கே 4 பார்த்திங்கன்னா எங்களுக்கு 94ன்னு இருக்கும். அப்படி தான் ஒரு ட்விஸ்ட்டு வரும். இங்கே 94, இங்கே பார்த்திங்கன்னா 38ன்னு இருக்கும். ஸோ இதுதான் நம்ம குழு. 38க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 49ன்னு வரும். அதை அப்படியே ஃபுல் ஆப்போசிட் பண்ணி பாருங்கள். ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 99ன்னு வரும். இதுதான் வந்து குழு. அடுத்து வந்துச்சுன்னா நீங்கள் 4 நம்பருக்கு உள்ள ஏதாவது ஒரு நம்பர் அடுத்த வாரம் எடுத்தாங்க அப்படின்னா இதை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கணும். இந்த 384, இப்போ இந்த 554, இந்த 554ல் கரெக்டாக நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா 654. அப்போது ஒரு நம்பரு கூட்டி வந்துடுச்சு. அப்போ நம்ம இதுக்கு இடையில் இருக்கிற நம்பரை சி போர்டில் என்ன ப்ளே பண்ணலாம் அப்படின்னா 10 அப்படின்ற நம்பரு ப்ளே பண்ணலாம். அப்போ இங்கே 861ன்னு இருக்குது. இந்த இடத்துல 2 நம்பர் ப்ளஸ் ஆச்சு, இங்கே ஒரு நம்பர் ப்ளஸ் ஆச்சு. இந்த 861 டைரெக்டாகவே நம்ம அப்படியே ப்ளே பண்ணலாம். சி போர்டு 1ன்ற நம்பரை மட்டும் நம்ம அதிகமாக ப்ளே பண்ணலாம். ஆனால் பார்த்திங்கன்னா 861க்கு இங்கே 161 அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் நமக்கு பிசி பாஸ் ஆகிடுச்சு. அப்போ பிசி அடுத்த வாரம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 61 கீழே 00வை இங்கே 400ன்ற நம்பரை இங்கே நம்ம இந்த 1, அதாவது இங்கே இல்லை இடம் மாறி போச்சு, இருங்க வரேன்.
இங்கே நமக்கு வந்து இங்கே 861 அப்படின்னு வந்துச்சு. அது கீழே நம்ம 600ன்ற நம்பரில் நம்ம இந்த சி போர்டு 0வும் பிசியை மட்டும் எடுத்துக்கணும். பிசியை மட்டும் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே வந்து நம்ம பிசியில் கொஞ்சம் ஒரு 10 சான்ஸ் வச்சுட்டு சி போர்டு 0வை நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த 4வது நம்பர் கேப் நம்பர் கண்டிப்பாக சி போர்டில் வந்தே வரும். அப்போ நமக்கு இங்கே என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா, அடிக்கடி மிஸ் பண்ணிடுறோம். 600ன்னு இருக்குது. ஓகேவா, 600 அப்படின்னு இருக்குது. ஆனால் நமக்கு 200 அப்படின்னு வருது. ஸோ இதே மாதிரி வேறு எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், 161 தான் நமக்கு வந்த ரிசல்ட்டு. அந்த 161 கீழே 400 அப்படின்னு ஒரு நம்பரு இருக்குது. அப்போ ஸோ ரெட்டை எழுத்தில் ஏதோ ஒரு நம்பரு கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு வந்துடும். அப்போ ரெட்டை எழுத்தில் ஒரு நம்பர் ஏதோ மேட்ச் ஆகுது அப்படின்னு வரும்போது நீங்கள் இங்கே 400, இங்கே பார்த்தீங்கன்னா 400, இங்கே 600. ஆனால் பிசி 61 சேமாக நிற்கிது. இங்கே பிசி 61 சேமாக நிற்கிது. அது கீழே 400 அப்படின்னு இருக்குது. இங்கேயுமே பிசி வந்து 0 நிற்கிது 61 கீழே. ஆனால் 600 அப்படின்னு இருக்குது. இப்போ 600, 400, 600க்கு அது கேப் நம்பரு, ரெட்டை நம்பரு எதுவுமே இல்லை. அப்போ மேலே போனால் 200, கீழே வந்தால் 800. ஸோ அந்த நம்பரை இங்கே அப்படியே நாம் ப்ளே பண்ணலாம். 200, 800 அப்படின்னு சொல்லி. ஆனால் சி போர்டு 0 வந்து அதிகமாக ப்ளே பண்ணிக்கலாம். பிசி வந்து 00வை லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கலாம். ஆனால் 3Dயில் நம்ம என்ன பண்ணணும், 800, 600, 800, 200 அப்படின்ற நம்பரை தாராளமாக ப்ளே பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 800, 200 தான் 4Dயில் அப்படியே பாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வார சார்ட்டில் கெஸ்ஸிங் எடுக்கணும். ஓகேங்களா. இப்போ நமக்கு ஏ போர்டு இதில் செலக்ட் பண்ணுவோம். 612 எனக்கு இங்கே பாருங்கள், 612 8ன்ற நம்பரு ஏ போர்டில் மேட்ச் ஆகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 5 இங்கே கீழேருந்து மேலே பார்த்துங்க எப்படி மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். பி போர்டுக்கான இது ஏ போர்டு 8ன்ற நம்பரை ஐடியா பண்ணியிருக்கோம். இதிலிருந்து நாம் இந்த 8ன்ற நம்பரை இங்கே மேட்ச் பண்ணியிருக்கோம். இப்போ பி போர்டுக்கு மேட்ச் பண்ணுவோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், 5ன்ற நம்பருக்கு 5, 6ன்ற நம்பருக்கு இங்கே 6, பி போர்டுக்கு 0ன்ற நம்பருக்கு 0. 3 நாள் தொடர்ந்து வந்திருக்கு, 3 வாரம். இப்போ 1 அப்படின்ற நம்பர் நிற்கிதுங்க. ஸோ 1ன்ற நம்பருமே வரலாம். இப்போது அதே மாதிரி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இதனுடைய ஆப்போசிட் இங்கே வந்திருக்கு பாருங்கள். கழிச்சிருவோம். இங்கே பாருங்கள், இந்த 5ன்ற நம்பருக்கு 5 டைரெக்டாக வந்துச்சு. 6ன்ற நம்பருக்கு 6 டைரெக்டாக வந்துச்சு. இங்கே பாருங்கள், 0ன்ற நம்பருக்குமே 0 கரெக்டாக வந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த 1 அப்படின்ற நம்பருக்கு இங்கே 6 அப்படின்ற நம்பரு வந்திருக்கும் பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இங்கேயுமே வந்து 5ன்ற நம்பருக்கு இங்கே பி போர்டில் 5, 6ன்ற நம்பருக்கு 6, இங்கே 0ன்ற நம்பருக்கு 0 அப்படியே வந்துச்சு. ஸோ இந்த 1ன்ற நம்பரு இங்கே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 1, 6 அப்படின்ற நம்பரு. இப்போ இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், 5, 6, 0, 0, 0, 0ன்னு வருது இங்கே. 5, 6, 0. ஸோ இதையுமே நம்ம சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இந்த நம்பரு இந்த இடத்துல இதுக்கு எப்படி மேட்ச் ஆகுது பார்த்தீங்கன்னா, நமக்கு 6 அப்படின்ற நம்பர் வருது இல்லை, அந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த 5ன்ற நம்பர் நம்ம கேமில் வந்துருச்சு ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த 6ன்ற நம்பரு கேமில் வந்துச்சு. அப்புறம் இந்த 0ன்ற நம்பர் 00ன்னு போன வாரம் வந்தது. இப்போ இந்த 1 அப்படின்ற நம்பரு இங்கேயுமே 1ன்ற நம்பர் இருக்குது. அப்போ அந்த 1ன்ற நம்பர் தான் நமக்கு பி போர்டில் மேட்ச் ஆகுது. ஏ போர்டில் நமக்கு என்ன மேட்ச் ஆகுது அப்படின்னா, இந்த 8ன்ற நம்பரு மேட்ச் ஆகுது. இங்கேருந்து 8ன்ற நம்பரு, இந்த 8ன்ற நம்பரு ஏ போர்டுக்கு மேட்ச் ஆகுது. அப்போ ஏபி 81 இல்லை 86ன்ற நம்பர் இல்லை 80ன்ற நம்பருமே மேட்ச் ஆகுது. ஏன்னா இங்கே ஒரு 5, 6, 0, 8 அப்படின்னு. ஸோ இது மாதிரிலாம் போர்டு கேஸிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேனே தவிர இப்படி தான் வரும் அப்படின்னுலாம் இல்லை. அதனால் பார்த்துங்க. இங்கே பாருங்கள், இப்போ அதே மாதிரி நமக்கு போன வாரம் 00 வந்துச்சு. அதுக்கு முன்ன வாரம் நமக்கு என்ன வந்தது, 61 வந்தது. ஆனால் அதுக்கு மேலே என்ன வந்திருக்கு அப்படின்னு இந்த மெத்தடில் பார்ப்போம். இங்கே ரொம்ப லாங்காக இருக்குது, சின்னதாகிடுச்சு. இருங்க அப்போ பார்த்துப்போம். இங்கே வந்து
654 654லேருந்து 200 வரைக்கும். ஓகேவா? அங்கே என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இந்த 654 அப்படின்ற நம்பருக்கு இங்கே பாருங்கள், ஏசி ஆப்போசிட் ஆயிருக்கு. இப்போ ஏசி ஆப்போசிட் இங்கே 159 71 159 அப்படின்ற நம்பருக்கு இங்கே 654 அப்படின்னு வந்திருக்கு. ஏசி ஆப்போசிட் வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து 161 அப்படின்ற நம்பர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே 161 அப்படின்ட்டு எந்த நம்பர் ஆப்போசிட் ஆகாமல் வந்துருச்சு. ரிசல்ட் அப்படியே டைரெக்டாக வந்துருச்சு. இப்போ அது கீழே 400 அப்படின்னு இங்கே இருக்குது. இங்கே நமக்கு 200 அப்படின்னு வந்துச்சு. இப்போ இங்கே 564 அப்படின்னு இருக்குது. ஸோ இதனுடைய ஆப்போசிட்டே தான் இங்கே இருக்குது. அதாவது இந்த 159ன்றனுடைய ஆப்போசிட் நம்பரே தான் இங்கே இருக்குது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 654ன்னு இருக்குது. ஸோ இந்த நம்பர் தான் அங்கே அப்படியே இருக்குது. 654ன்ற நம்பர். இந்த 564 தான் ஆப்போசிட் போட்டு நமக்கு ஆப்போசிட் இல்லை, டைரெக்டாகவே 654ன்னு ஏபி திரும்பி இருக்குது. ஓகேவா? அடுத்து இந்த 161 டைரெக்டாக வந்திருக்கு. அப்போ இந்த கேப்பில் இருக்கிற நம்பர் 200ன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு ஏ போர்டை மட்டும் மாற்றி அடித்தாச்சு. இப்போ நம்ம இந்த 159லேருந்து எடுக்கணுமா, இந்த 564லேருந்து எடுக்கணுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த 159ன்ற நம்பரில் தான் எடுக்கணும். ஆனால் இப்போ நம்ம இந்த கேமு கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். ஏன்னா மேலே கீழே எடுக்கும்போது கேப்பில் இருந்து ஒரு நம்பர் எடுத்தாங்கன்னா அடுத்த நம்பர் அங்கே வருமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம். ஓகேங்களா? அதாவது எப்படி வாரச்சாட்லேருந்து எடுக்கிறது அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே, புரியுதா? பார்த்துக்குங்க. இப்போ நமக்கு புதுசாக எடுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், 00 கீழே 64 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. 00 கீழே 64ன்ற நம்பரு. ஸோ இந்த 00 இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 61 நமக்கு அது 61 இங்கே எப்படி வந்திருக்கு அப்படின்னா பிசியில் 61ன்னே வந்துச்சு. இங்கே 61 161. ஓகேங்களா? இப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இங்கே 61 அப்படின்ற நம்பர் இருக்குது. அப்போ இங்கே 00 நம்பர் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு 09 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஓகே, 09. அப்போ நமக்கு மேக்ஸிமம் வந்து இந்த 64 இல்லை இந்த 09ன்ற நம்பரே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரிலாம் தான் வாரச்சாட்டில் நம்ம கெஸ்ஸிங் எடுக்கணும். பார்த்துங்க, இது ஏதாவது உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஓகேவா? இதில் வந்து நான் கெஸ்ஸிங் கொடுக்கல. ரொம்ப நாளாக ஒருத்தர் வந்து வாரச்சாட்லேருந்து கொடுங்க, நீங்கள் எப்போவுமே இந்த ரெகுலராக மந்த்லி சார்ட்லேருந்தே கொடுக்குறீங்க, அதில் எப்படி நாங்கள் கெஸ்ஸிங் எடுக்குது, நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டே இருக்கிறாரு. அவருக்காக தான் இந்த மாதிரி மெத்தட்லாம். இதுலையுமே நிறைய மெத்தட் இருக்குது. அதனால் இந்த மெத்தடெல்லாம் பார்த்து வச்சுங்க. ஏன்னா இப்போ என்ன ரிசல்ட்டு இன்றைக்கி எப்படி எடுக்கிறது அப்படின்றதுக்காக தான் இதை நான் இந்த மாதிரி கெஸ்ஸிங்கெல்லாம் எடுத்து காமிச்சிருக்கேன். அதனால் இந்த பேட்டர்னில் நான் எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?